ஞாயிறு தோறும் நல்ல செய்திகள் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் சென்னை. மின்னல் செய்திகள். பார்வையற்றோர்களுக்கான ரேடியோ சேனல். 9ஆம் வகுப்பு மாணவன் உருவாக்கிய ரோபோ. வீட்டை விட்டு வெளியே செல்லாத பத்மஸ்ரீ ஜனக் பால்தா. மின்சாரம் விளையும் மரம். இது போன்ற பல நல்ல செய்திகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாட்டிலேயே பார்வையற்றோர்களுக்கான முதல் ரேடியோ சேனல் ரேடியோ ஆக்ஷ் நாக்பூரில் தொடங்கப்பட்டுள்ளது. 96 ஆண்டுகளாக நாக்பூரில் இயங்கி வரும் தி பிளைண்ட் ரிலீஃப் அசோசியேஷன் மற்றும் சக்ஷம் ஆகிய அமைப்புகளின் முயற்சியில் இந்த ரேடியோ உருவாக்கப்பட்டுள்ளது. இணைய வழியில் செயல்படும் எல்லாவித தகவல்களும் ஒலிவடிவில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த வானொலி ஒரு வரப்பிரசாதம். India's first radio channel for visually impaired people launched in Nagpur. India's first ever radio channel for the visually impaired, named Radio Aksh, has been launched in Nagpur that will help the visually impaired gain seamless access to education resources and audiobooks. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கம்மம்பள்ளி ஊராட்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் விக்னேஷ் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறையை ஒழிக்கும் விதமாக ரோபோ ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். முற்றிலும் தண்ணீர் உட்புகாத வண்ணம் இந்த ரோபோ உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இறக்கி கழிவுகளை அகற்றும் பணியில் இந்த ரோபோவை பயன்படுத்தலாம். விக்னேஷின் ரோபோவுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் அங்கீகாரம் வழங்குமா? கிருஷ்ணகிரி மாவட்டம் கம்மம்பள்ளி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவர் விக்னேஷ் சாக்கடைகளை சுத்தப்படுத்தும் ரோபோவை கண்டுபிடித்து சாதனை புரிந்துள்ளார். 3000 ரூபாய் செலவில் மொபைல் ஆப் மூலமாக இயங்கும் வகையில் இந்த ரோபோவை தயாரித்துள்ளார். இந்த ரோபோவானது நடந்து சென்று சாக்கடையில் இறங்கி கழிவுகளை குனிந்து மனிதர்கள் செய்யும் வேலைகளை போன்றே மலங்களை அள்ளும் வகையில் உருவாக்கியுள்ளார். சாக்கடையில் இறங்குவதால் ரோபோவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் இந்த கட்டமைப்பினை உருவாக்கியுள்ளார். சாக்கடைகளை சுத்தப்படுத்தும் போது ஏற்படுகின்ற உயிரிழப்பை தடுக்க இந்த முயற்சியை மேற்கொண்டதாக மாணவர் விக்னேஷ் தெரிவித்தார். மேலும் சிறப்பு அம்சமாக ஆடல் பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடும் வகையில் பொழுதுபோக்கு வசதிகள் இந்த ரோபோவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் அடல் டிங்கரிங் திட்டம் கிராமப்புற மாணவர்கள் அறிவியல் அறிவை பெற்று உயர்ந்த இடத்தை அடைவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது என்றால் அது மிகையல்ல. மத்திய பிரதேசம் இந்தூரை சேர்ந்தவர் பத்மஸ்ரீ ஜனக் பால்தா. 74 வயது சமூக சேவகர். இவர் தனது வீட்டில் சோலார் குக்கர்கள் மூலம் சமையல் செய்து கொள்கிறார். பழைய காகிதங்களையும் குப்பையையும் பற்ற வைத்து தனக்கு தேவையான எரிபொருளை உண்டாக்கி அதன் மூலம் விளக்குகளை எரிய விடுவதோடு சமையலுக்கும் பயன்படுத்துகிறார். தவிர ஒரு காற்றாலையே நிறுவி அதன் மூலம் எரிசக்தி பெறுகிறார். ஒரு பெரிய பண்ணையை தன் வீட்டை சுற்றி அமைத்து அதில் தனக்கு தேவையான அரிசி, காய்கறிகள், பழங்கள், கோதுமை, மூலிகைகள் வளர்க்கிறார். இதிலிருந்து தனக்கு தேவையான ஜாம், சோப், ஷாம்பு, டூத் பேஸ்ட் கூட தயாரித்துக் கொள்கிறார். எதையுமே வெளியில் வாங்குவதில்லை, வெளியிலும் எதற்காகவும் செல்வதில்லை என்றால் வியப்பாக இருக்கிறதல்லவா? Meet the one of a kind Miss Janak Palta. For the last 11 years, this 74-year-old has been living a life that is so fascinating.
She doesn't need to step out from her house for any of her daily needs because her home has been designed in a way that it can provide her everything. Everything for her to survive and live happily ever after. Let me take you around this magical house. She cooks all her food and heats water with solar cookers. She generates fuel by burning old newspapers and uses it for lights and even for cooking. There is also a windmill that produces power and a farm that gives her rice, vegetables, herbs, jams, spices, soap, wheat, shampoo, face pack and even toothpaste for all 365 days of the year. Janak has not been professionally trained for a life like this. She learned these ways by living with the tribes of India. Her whole house generates zero waste, zero energy and zero problems. But Janak lives 100% life using the gifts of nature and takes care of her mind, body and soul. Stay on the ground with me until we make it. மரத்திலிருந்து காற்று கிடைக்கும், பூக்கள் கிடைக்கும், காய்கள் கிடைக்கும், ஏன் பழங்கள் கிடைக்கும். ஆனால் மின்சாரம் கிடைக்குமா? கிடைக்கும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். காற்று மரத்தை வளர்த்து மின் உற்பத்தி செய்வது எப்படி என்பதை பார்ப்போமா? This is the wind tree, a tree-shaped wind turbine inspired by Mother Nature that has the awesome capability of generating sustainable electricity. The wind tree can also withstand turbulent storms and lasts up to 25 years. One wind tree with 36 turbines saves 864 kg of coal per year or 41 15-litre jerry cans of fuel per year. It can provide energy for 15 street lights of 100-watt LEDs, lighting for 71 parking spaces, 100 square meter of office space with a low energy consumption at 20 kilowatt-hour per square meter, and 83% of an average French household's consumption, excluding heating and air conditioning. It can also be planted wherever green energy is needed, from the rooftops and streets of bustling cities to corporate office buildings, small towns and remote villages. மீண்டும் ஞாயிறுதோறும் நல்ல செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முரளி ஸ்ரீனிவாசன். ஞாயிறுதோறும் நல்ல செய்திகள் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் சென்னை.